ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முழு மீனை வச்சு ஃபிஷ் ப்ரூஸ்டர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஹமூர் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். மீனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. எந்த மீனில் வேணும்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா தடவி எடுத்து வச்சுருக்க மீன் மேலே இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு தடவை நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சவனே எடுத்துடணும். இப்போ மறுபடியும் நாம் மாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஃபிஷ்ஷை சேர்த்துக்கோங்க. 2 பக்கமுமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வரணும். அந்த அளவுக்கு நாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்துருச்சு பாருங்கள். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும். 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், கிறிஸ்பியான ஃபிஷ் ப்ரூஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.